நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? துர்கா தேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும். இன்று யாருக்கெல்லாம் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும். புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும். அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். ரிஷபராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். கல்வி பணிகளில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். கடகராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவோருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும். கன்னி ராசி அன்பர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும். மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சமூகம் சார்ந்த பணிகளில் புதுமையான சூழல் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான சரக்குகளை விற்று லாபம் அடைவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தவறிய வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றம் காணப்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பழைய பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். மகர ராசி அன்பர்களே, புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, சுபகாரியம் சார்ந்த விரயங்கள் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ஆன்மீக காரியங்களால் மன அமைதி அடைவீர்கள். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வார்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும். கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும்.